பெண்கள் ஒரு சிலருக்கு கன்சீவ் ஆகி டெலிவரி ஆனதுக்கப்புறம் அவங்களோட வயிறு வந்து திருப்பி கண்ட்ராக்ட் ஆகி பழைய நிலைமைக்கு போய் திரும்பாம அப்படியே நின்றுது. இதற்கு வந்து முக்கியமான ஒரு காரணம் வந்து டைவேரிகேஷன் ஆஃப் ரெக்டே அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்து சென்டர் ஆஃப் த அப்டமன்ல மேலிருந்து கீழே வரைக்கும் ஒரு மசில் இருக்கும். அதுக்கு பேர் வந்து ரெக்டஸ் அப்டாமினஸ்ன்னு சொல்லுவோம். இந்த நம்ம வந்து வயித்தை டோன் பண்ணி சிக்ஸ் பேக் வச்சுக்கிறதெல்லாம் இந்த மசில் பல்க் ஆகிறதுனால வர்றது தான். இந்த மசில் யூசுவலா என்னன்னா, மிட்லைனுக்கு 2 பக்கமும் வெர்டிகலா இருக்கும். எல்லாருக்குமே இருக்கும். இப்போ ஃபீமேல் வந்து அவங்க பிரெக்னன்ட் ஆகுறாங்க, அந்த யூட்ரஸ் பெருசாகுது அப்படிங்கும்போது, இந்த மசில வந்து அந்த யூட்ரஸ் வந்து புஷ் பண்ணும்போது, இந்த மசில் வந்து விலகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது மிட்லைனை விட்டு கொஞ்சம் விலகி போகும். ஆஃப்டர் டெலிவரி இந்த மசில் வந்து கண்ட்ராக்ட் ஆகி மறுபடியும் 2 மிட்லைனுக்கு 2 பக்கமும் வந்து கண்ட்ராக்ட் ஆகி உட்காரணும். பட் இந்த மாதிரி உட்காராத பட்சத்தில கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அந்த மிட் லைன்ல ஒரு கேப் மாதிரி தெரியும். இப்ப வந்து அந்த டைவரிகேஷன் ஆஃப் ரெக்டே இருக்கிற பேஷண்ட்ஸ நம்ம படுக்க வச்சுட்டு கால 2யும் லிஃப்ட் பண்ண சொன்னோம்னா, அதாவது அப்டாமினல் மசில கன்ட்ராக்ட் பண்ண சொல்லி பார்த்தோம் அப்டின்னா, மசில் வந்து மசில் 2 மசிலுக்கும் நடுவுல ஒரு பல்ஜ் மாதிரி தெரியும். இதத்தான் வந்து நம்ம டைவேரிகேஷன் ஆஃப் ரெக்டைன்னு சொல்றோம். அ ஒரு சில டைவேரிகேஷன் ஆஃப் ரெக்டே அதாவது மினிமல் டிகிரியில இருக்கு அப்டின்னா, நம்ம ஓரளவு பிசியோதெரபி அண்ட் எக்சர்சைஸ்லாம் பண்ணி நம்ம ஓரளவு கன்ட்ராக்ட் பண்ணி மிட் லைனுக்கு கொண்டு வர முடியும். ஆனா, ரொம்ப டைவரிகேஷன் ஆஃப் ரெக்டே அதிகமா இருக்கிற பட்சத்தில என்ன எக்சர்சைஸ் பண்ணாலும் இந்த மசில் வந்து கன்ட்ராக்ட் ஆகி சென்டர்ல வந்து உட்காராது. இதுக்கு வந்து ஒரே சொல்யூஷன் டம்மி டக் சர்ஜரி தான். டம்மி டக் சர்ஜரிங்கிறது நம்ம வந்து லூஸ் ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணிட்டு, இந்த டைவேரிகேஷன் ஆஃப் ரெக்டை மசிலையும் கரெக்ட் பண்ணிட்டு, நம்ம வயித்த சுத்தி இருக்கிற எல்லா ஃபேட்டையும் ரிமூவ் பண்ணிட்டு பண்ணி தரக்கூடிய சர்ஜரி. இந்த டைவேரிகேஷன் ஆஃப் ரெக்டைக்கு ஒரே சொல்யூஷன் நம்ம டம்மி டக் பண்ணி அந்த மசில வந்து மிட்லைனுக்கு கொண்டு வந்து குடுக்குறது தான். இப்ப வந்து உங்களுக்கு நீங்க வந்து டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நல்லா வந்து வயிறு கன்ட்ராக்ட் ஆகலன்னா, நீங்க பக்கத்துல இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனையோ, இல்ல காஸ்மெட்டிக் சர்ஜனையோ போய் பார்த்து நீங்க வந்து டயக்னோஸ் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. அது வந்து மினிமல் டிகிரில இருந்ததுன்னா, நீங்க கொஞ்சம் ஓரளவு பிசியோதெரபி அந்த எக்சர்சைஸ்லாம் பண்ணி அத கன்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். இல்ல கொஞ்சம் சிவியர் டிகிரியா இருக்கு. இது வந்து கன்ட்ராக்ஷன்ல வராது. இந்த மாதிரி எக்சர்சைஸ்லாம் பண்ணி கொண்டு வர முடியாது அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க தாராளமா டம்மி டக் சர்ஜரி பிளான் பண்ணிக்கலாம். தேங்க் யூ.